பச்சை பட்டாணி தக்காளி சாதம் தான் செய்ய போகிறேன். தயவு செஞ்சு தெரிஞ்சவங்க போயிடுங்க, பார்க்காதீங்க வீடியோவை. தெரியாதவங்க வீடியோ போடுறோம். ஏதாவது எவ்வளோ குழந்தைங்க வந்து தங்கி படிக்குது, எவ்வளோ குழந்தைங்க வந்து தங்கி வேலை செய்யுது. யாராவது ஒருத்தருக்காவது இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு நல்ல சமையலாக சமைச்சு சாப்பிடுவாங்கன்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் தெரிஞ்சிருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருந்தாலும் அதை வீடியோ எடுத்து போடுறேன். தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போயிடுங்க, தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், நீட்டமாக அது போட்டுக்கலாம். பெரிய உலக அதிசயம் இது அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாங்க, வேஸ்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுறாங்க. அது தேவைப்படுறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு. தேவைப்படாதவங்களுக்கு அது வேஸ்ட்டாக தான் இருக்கும். வீட்டில் அம்மாவோ அக்காவோ யாரோ வேலை செய்கிறவங்களோ யாரோ சமைச்சு வைப்பாங்க, அதை நிம்மதியாக சாப்பிட்டு குறை சொல்லிட்டு வரவங்களா தான் இருப்பாங்க அவங்கெல்லாம். நல்லா ஒரு 5 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சீசன் தான், நல்லா நிறைய கட் பண்ணி போடுங்க, நல்லாவே இருக்கும். இஞ்சி பூண்டு தேவையில்லை, இதுக்கு இஞ்சி பூண்டு போட தேவையில்லை. தன்னால் முடியாதவனா மற்றவனை குறை சொல்லுவான், அவனெல்லாம் தட்டி விட்டு போயினே இருக்கணும். நம்ம அதை பற்றியெல்லாம் கவலையே படக்கூடாது. தக்காளி வதங்கிட்டுருக்கு. நம்ம புதினாவும் இது கூடயே போட்டுக்கலாம். நல்லா ஒரு பொடி. நம்ம அரிசி வந்து 1 டம்ளர் தான் எடுத்திருக்கேன் நான், அதனால் ஒரு பொடி புதினா. பச்சை பட்டாணி உரித்து வச்சுருக்கேன். இதை வாங்கி கடையில் உரிச்சது. இந்த பட்டாணி கூட போட்டுக்கலாம். கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து போட்டுக்கலாம். நம்ம கடையில் பேக்கெட்டில் வரும் பாருங்கள், அந்த பச்சை பட்டாணி வந்து சாயம் போட்டிருப்பாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் இது கிடைக்கலன்னா அது வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த பட்டாணியை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வாங்கி உரிக்கிறது தான் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் ஒரு 4, சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது பாருங்கள், ஒரு 1½ ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இந்த டம்ளரில் தான் 1 டம்ளர் அரிசி எடுத்தேன். வீட்டுக்கு சாதம் வடிக்கிற அரிசி, அது பாஸ்மதி ரைஸ் இல்லை. இதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்குங்க, ஏன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து நமக்கு கம்மியாக எடுக்கும் தண்ணி. ஆனால் வீட்டு அரிசி போட்டிங்கன்னு வச்சிங்களேன், தண்ணி நிறைய எடுக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றுவேன் நான் எப்பயுமே. இது பாருங்க, நல்லா கொதிச்சுட்ருக்கு. நம்ம அரிசியில் இருந்த தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். அரிசியை போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சுட்டுருக்கு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம பச்சை பட்டாணி பிரிஞ்சி சாதம். இதை பாருங்கள், குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம பச்சை பட்டாணி தக்காளி சாதம் ரெடி. சூப்பராக இருக்குது. செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.